தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவினர் தாயும் தந்தையுமான இறைவனின் அறிவும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறை நாம் கடந்து வருகிறோம். சென்ற ஞாயிறு இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நம்பிக்கையில் வாழ்வதற்கான அருளை கொடுத்திருக்கிறார். நடந்த நிகழ்வும் அப்படிதான் இருந்துச்சு. சரியான மழை, சரியான புயல் சூழ்நிலை, ஆனாலும் நம்பிக்கையோடு நாம் பயணித்த வேளைகள் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே வேளையில நம்மை சுற்றி இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் நலிவுற்ற நிலையில பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கின்ற தருணத்தில் அவர்களுக்கு என்னுடைய நம்பிக்கையின் துணை எவ்வாறு உயர்கிறது வளர்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். மேலும் இன்றைய ஞாயிறு நம்ம ஒவ்வொருவரையும் இறைவனுடைய தூய ஆசீர்வாதத்தை, அதாவது அமைதியை பெற நாம் தகுதி பெற நம்முடைய இல்லங்களை தயாரிப்போம். அமைதி என்பது உலக நாடுகளுக்கிடையே உள்ள போர்கள் நீங்குவது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தில் பல விதமான தேவையில்லாத போராட்டங்கள் மத்தியில இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அமைதிக்காக ஒருக்கமாய் மன்றாடுவோம். இதே நாள் திருப்பலியை பி மார்ச்சின் குடும்பம் நன்றி வழியாக கொடுக்கிறார்கள். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒருக்கமாய் ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எல்லாம் இறைவன் நம்முடைய பாவங்களை விலை குற்றமுறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்தர் புரிவாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களையும் தடை செய்திருப்பதில்லை. விண்ணக ஞானத்தின் மணிமொழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையிலும் அறிவையும் ஞானத்தையும் தெய்வ வைத்தியம் புகழ்வீராக. உம்மோடும் தூயாவியோடு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறபடியா உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாள்
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்சமுணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழங்கை விசாரிப்பார். வார்த்தை என்று ஓடினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் என்று மூச்சினால் தீயோரை அடிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை குடி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலை கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்துகிறது. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியை பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையும் தன் கையை இடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினருக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இனம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அறியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவதாக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரை மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரையும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோரும் ஏழைகளையும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் நிலவை அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றதென வாழ்வாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திரும்பத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 4-9 வரை. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளை இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது.
இது ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 உயிருள்ள வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகின்றேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாகுங்கள், அவருக்காக பாதையை செம்மையாகுங்கள் என்று இறைவாக்கினர் எசையாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருவள்ளுவர் யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருவொழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார், தோள் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமைமிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்த அவருடைய மிதியடி வாரை ஒழுக்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். ஆண்டவரின் நல்வாக்கு. திருமுழுக்கு யோவான், நான் உங்களுக்கு மனமாற்றத்தின் திருமுழுக்கை கொடுக்கிறேன், தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கை கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் வருகின்றவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், தூய ஆவியினுடைய வல்லமையினால் திருமுழுக்கு கொடுப்பார். இதை நாம திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே பெந்தெகோஸ்து அனுபவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் அழகாக எவ்வாறு தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர்கள் மத்தியில இறங்கினாரா? எப்படி இறங்கினாரு? நெருப்பு பிளவுண்ட நாக்கு வடிவில் இறங்குகிறார். அவ்வாறு அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க? அன்னை மரியாளோடு மேல்தளத்தில் ஜெபிக்கின்றவர்களாக இருந்தார்கள். நம்ம ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிற பொழுது
இறைவன் தன்னுடைய தூய ஆவியை நமக்கு ஒளிய காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எங்கெல்லாம் ஜெபம் பண்றோம்? தனியா நான் ஆண்டவரோடு உரையாடுகின்ற உரையாடல் ஜெபமாக வளர்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஒன்னா உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது அங்கு ஜெபமாக அமைகிறது. கணவன் ஜெபிக்க மனைவி கூப்பிடும் பொழுது மனைவி விடக்கூடாது, எனக்கு டிவியில முக்கியமான சீரியல் போகுதுங்க, அதை முடிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்றேன். அப்ப ஜெபிக்கிற பொழுது ஒன்னா ஜெபிக்கனா பிள்ளைங்க யாரும் பார்ப்பாங்க, அப்பா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்களா? எது ஈஸியா இருக்கோ அதை பார்த்துப்பாங்க. அப்ப பெற்றோர்கள் நம்முடைய கணவன் மனைவி நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாதையை கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். எவ்வாறு அவர்கள் ஒன்றிணைந்து அன்னைமரியாரோடு சுமிக்கின்ற பொழுது தூய ஆவியாருடைய அருள்வரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். தூய ஆவியாருடைய அருள்வரங்களால் என்ன நடக்குது? அதே திருத்துதல் 12ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம் எடுத்து வாசிங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைத்தையும் ஒன்றிணைந்து பொதுவில் வைத்து இணைந்து ஜெபித்தார்கள், இணைந்து அர்ப்பணித்தார்கள். தங்களுக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை, பொதுவாக அனைத்தும் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள் என்று அவருடைய ஆதி பெற்றோருடைய வாழ்க்கை முறை, இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. தூய ஆவியானவர் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம் மத்தியிலே வருகின்றவராக இருக்கின்ற இறைவன். அதனுடைய மறுபக்கம் என்ன? நாம் உறவுகளோடு, நல்ல ஒரு உறவுகளோடு வாழ்வதற்கான வழிவகை கொடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்துல இசையா புத்தகத்துல அழகாக வாசித்த பகுதி 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். ஆண்டவர் நேர்மையோடு நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். எப்படி புதியதொரு வாழ்க்கை கொடுக்கின்றவராக இருக்கிறார். புதியதொரு தளிர் மலர்வதை போல இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் மலர செய்கின்றார். யோசித்து பார்ப்போம், நாம் இப்படிலாம் வளர்கின்றோம், நாம் இப்படிலாம் வளர்கின்றோம். நம்முடைய வளர்ச்சி இறைவன் தருகிற ஒரு கிருபையினால் நாம் வளர்வதற்கான ஒரு அடித்தளமாக அமைகின்றதா என்பதை யோசித்து பார்ப்போம். மனமாற்றத்தின் திருமுழுக்கு அல்லவாறாக தூயாவின் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் அனைவரும் எவ்வாறு வாழுகின்றோம் என்பதை யோசித்து பார்ப்போம். பாவத்தை அடியோடு தூக்கி ஒதுக்கிவிட்டு புண்ணிய வாழ்வதற்கான அருளை ஆண்டவரிடம் உருக்கமாய் கேட்போமாக. ஆமென். Thank you.
ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களை காணிக்கைகளோடு உமக்கு மனதில் அளிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். உங்கள் மன்றாடும் இத்தருணத்தில் நாங்கள் தகுதி பெறவும் உமது அருளால் உமது தெய்வீக வழிவிலக்கத்தினால் எங்களை பாதுகாத்து அனுப்புகிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குறை செய்யணுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்து முதலெடுத்து முதல் முறை வந்த பொழுது தொடக்கத்தில் இருவகத்து திட்டத்தை நிறைவேற்றினார். முடிவெல்லாம் மீட்பின் வழியை எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியோடு வருகின்ற பொழுது இறுதியில் வெளிப்படுகின்ற வாக்களித்து இடைத்திட்டத்தை ஒரு கொடையென பெற்றுக்கொள்வோமாக. அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதரடிகளோடும் முதன்மை வான தூதர்களோடும் அணியணி சூழ்வோர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகளோடு நாங்களும் ஒரே குரலாய் பாடி முழங்கி சொல்லுவதாவது: நீர் மெய்யாகவே தூயவராக இருக்கிறேன். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சுடமுகிறேன். ஆகவே உங்கள் தூய்மையாகவே பொழுது காணிக்கைகளையும் இப்பொழுது இருக்கிற அன்பு பிள்ளைகளையும் பொருத்தப்படுத்த வேண்டும் என்றும் ஐயாவுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவிடலாகவும் திருடத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி பாடுகுறைத்து அதை விட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு தந்தைய பெண்கணத்தை எடுத்து மிகவும் நன்றி கூறி அம்சங்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் பின்னால் இது பாவமான உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். அனைவரையும் அழைத்திருப்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் ரத்தத்திலும் அதை தூய்மையாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகம் வரவேற்கிற அன்பை தாய் திருந்தவர்களை ஒருவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயுத ஆண்டவரை எல்லா திருநிலையினரோடும் உமது திருவை துணியார்கள் நடைபெற செய்திருக்கிறார். மேலும் வீழ்த்திருவது நோக்கோடு பெருவிடுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அன்பரை விளக்கத்தோடு நினைவு கொள்கிறதும் உமது திருமக ஒளியினுள் ஏற்று அனுபவியும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணீர் தாயமாக்கிவிட்ட ஆரோக்கிய அன்னை உடைய அனுகூலமான திரு யோசிப்பு புனித திருத்துதர்கள் மறைசாட்சிகள் தூய தோமையார் தூய பிரான்சிஸ் சவேரியார் சன்மன் தூய அருளானந்தர் இவ்வுலகில் 30 நாள் வாழ்முறை அனைத்து தூயர்களோடு நாங்கள் நிலைவாழும் மக்கள் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து பரவரல உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையினால் பயிற்சி பெற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. ஆண்டவரே, தீமையை அனைத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுகொள்ள உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். உமது அன்பை பரிவிலக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுது விட்ட மக்களாக யாரும் கலக்கூடிய நலமாக இருப்போமாக. நாங்கள் இந்த நோக்கி இருக்கிற பேருக்காகவும் இவ்வீப்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்றுடைய திருத்துதலுக்கு முடிந்தவரை என்னுடைய பாவங்களை விளைவினங்களை சூழ்நிலைகளை நாம் பாராமல் நம்பிக்கையோடு பொறுப்பாளர்களுக்கு இருக்கிற தாய் திருச்சியோட சுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை கொள்வது ஒற்றுமை மகிழ்ச்சி சமாதானத்தில் பத்திரத்தில் உள்ள கொள்வீரார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றபடியே ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதி சமாதானத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சகோதரி இதற்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சகோதரி இதற்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சகோதரி இதற்கு அமைதியாயிரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுலகம் என்ற திருப்பூர் அழைக்கும் ஆறுபடி உங்களுடைய அன்பின் பரிவிலக்கத்தினால் எங்கள் உள்ளத்திற்கும் வாழ்வுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அடைத்து நலமடைக்கும் அருவருந்தாகிட அருள் புரியும். இவரே மகனாக இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாய் கலைத்து தூயாவின் நற்கணிகளை பொழிகின்ற தேவன். இவருடைய திருவிழத்துக்கு அழைக்கப்படும் நாம் வெளியே பெறுகின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து விழா வாழ்வளிப்பதாக.
செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதித்தவர்கள் மகிமையிலிருந்து திருத்துதலை சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மத்துடைய அருளாளரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள் உற்சாக வெள்ளம் மீதும் மாதர் அனைவர் மீது நிகழ்கிறது. இறைவனின் தேர்வு இடைவிடாத செவிசாய்க்க உமது ஏற்புடைய பிரணாளிகளை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனையும் துன்பங்களையும் தாங்க உம்மை கூடிய கலாக முகத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியளித்த அன்பத்தை எங்கள் இதயத்திலும் பற்றியே செய்தரும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமூந்து நிறைவேற்ற எங்களை கூடியரும். மகிமை நிறைந்த பாதுகாவலரை, மரண நாட்டின் நல்லாயரை, உங்களுடைய ஆன்மீக ஒழுங்குகளையும் ஜபதவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இரண்டு நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாக வச்சிருக்கிறோம். ஆமென். செம்மத்துயாரே நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை ஆத்ம உணவினால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சுகின்றோம். இம்மரண நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்கள் ஞானத்தோடு மதிப்போடு நாங்கள் அணுகிடவும் விண்ணகத்தின் உரிமைகளாய் பற்றி கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக திருவிழப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். அமர்வோம். அறிவிப்புகள். இன்று திருவருகை மாதத்தின் 2வது ஞாயிறை நாம் அனுசரிக்கின்றோம். இன்னைக்கு ஞாயிறு சமாதானத்தின் ஞாயிறாக நம்மை வலியுறுத்த அன்போடு அழைக்கின்றது. சமாதானம் என்று சொல்கிற பொழுது உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் மனத்தாங்கள் இருந்தால் இந்த வாரத்துக்குள் சரி செய்து கொள்ளவும், இந்த வாரத்தில் உறவுகளை சமாதானத்தோடு நாம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க அன்போடு அழைக்கின்றார். இயேசுனுடைய பிறப்பு இந்த குடியில பிறப்பு மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளத்துல பிறக்க, நம்முடைய குடும்பத்துல பிறக்க, நாம் வாழுகின்ற பகுதியில் பிறக்க நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் அது படிப்படியான உயர்வை கொண்டு வர வேண்டும். எனவே சமாதானத்திற்காக உள்ளத்தில் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இருந்தால் மற்றவர்கள் சமாதானம் சொல்லாம ஜெபிப்பதற்கான ஒரு வழிவகை கிடைக்க முடியாது. எனவே நாம் ஒரு சமாதானத்தை இந்த நாட்களில் வாரத்தில் நாம் சிசி அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இயேசுனுடைய பிறப்புக்காக தயாரிக்கின்ற மாதமாக இருப்பதால் தொடர்ந்து வார நாட்களில் திருப்பலியில் பங்கேற்க ஒரு சவால் நிறைந்த ஆசையோடு பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறோம், பலவிதமான ஜபங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாதத்தில் தொடர்ந்து திருப்பலியில் வந்து அர்ப்பணித்து மன்றாடுவதனால் வருகின்ற ஒரு சவால் நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக நாட்கள்ல இளைஞர்கள் மத்தியில தொடர்ந்து திருப்பலிக்கு வாங்க அப்படின்னு ஒரு சவால் இருக்கிறது வந்து. ஆனா ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க, ஒரு சிலர் முயற்சி எடுக்கிறாங்க. பாராட்டுக்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பி வருகிற பொழுது இந்த குடிலில் இருக்கின்ற அந்த களத்தில் இறைவார்த்தை இருக்கிறது. ஒரு இறைவார்த்தையை எடுத்து செல்வோம். இந்த வாரத்தை இன்னைக்கு எனக்கு இறைவன் என்ன எனக்கு செய்தி சொல்றார், அந்த வார்த்தையை நாம அந்த எடுத்து நாம் போது அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற ஞாயிறு திருவருகை நாளாக
காலத்தினுடைய 3வது ஞாயிறாகவும் வருகின்ற 24ஆம் தேதி திருவிழை காலத்தில் 4வது நாளை சிறப்பிக்கின்றோம். வருகின்ற 2 ஞாயிற்றுக்கிழமைகள் நம்முடைய ஆலயத்தில் மாலை திருப்பலிகள் இருக்காது. வருகின்ற ஞாயிறு காலை வழக்கம் போல் இந்த திருப்பலிகள் இருக்கும். 2வது திருப்பலி முடித்தவுடன் அன்பிகளுக்கிடையான கிறிஸ்து பிறப்பு மகிழ்வின் பாடல் போட்டி நடைபெறும். இன்று மாலையிலிருந்து திருப்பதி மாலையிலிருந்து உங்களுடைய இல்லங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் பாடுவதற்காக பாடல் குழுவினர் வருவார்கள். வருகின்ற ஞாயிறு காலை 6 திருப்பதி முடிந்தவுடன் பாடல் போட்டி நடைபெறுகிறது. மாலை வருகிறவர்கள் காலை வரும்போது அந்த பகுதியினோடு அழைக்கப்படுகிறீர்கள். 24ஆம் தேதி அன்று காலை வழக்கம் போல் திருப்பதி நடைபெறும். மாலையில கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலியை மாலை 7 மணிக்கு முதல் திருப்பலி இருக்கும். 2வது திருப்பலி நள்ளிரவு 9 மணிக்கு இருக்கும். மறுநாள் காலை 8:30 மணிக்கு திருப்பலி இருக்கும். எனவே இதுதான் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நிகழ்வுகளில் உள்ள மாற்றங்கள். எனவே திருப்பலியில் வழிபாட்டு நேரங்களை நம்முடைய பங்கு நேரங்களை கொடுத்துக் கொண்டு சரியாக வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் நாள் திருப்பலியில் நீங்கள் கொடுத்த காணிக்கை வரவு 640 ரூபாய் தாராளமாக கொடுத்து அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுந்திருப்போம். நன்றி பாடல். எங்கள் மறைமாவட்டத்தை பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான செல்வன் தூய ஆனந்தரே, எல்லா பகுதிகளிலே புதியர்களே, Amen.